ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வேலிட் anagram. இது வந்து லீட் கோடோட 242 ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். given two strings s and t return true if t is an anagram of s and false otherwise. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்களாமா. அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கு வந்து அனகிராமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அனகிராம்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்என்டி கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்ஸில் ஏபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து டியில் டிஇஎஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து அனகிராம் கிடையாது. ஏன்னா இப்போ இதில் ஏபிசி இருக்குன்னா உங்களுக்கு டியில் எப்படி இருக்கணும், ஒன்றா பிசிஏன்னு இருக்கணும், இல்லைன்னா வந்து ஏசிபின்னு இருக்கணும், இல்லைன்னா வந்து சிஏபி. அதாவது இதில் இருக்க லெட்டர் வந்து ஷஃபிளாகி இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் வந்து இது ஏபிசின்னு இருந்துச்சுன்னா இதில் இந்த ஸ்ட்ரிங்லேயும் ஒரு ஏ, ஒரு பி, ஒரு சி இருக்கணும். அதாவது இதில் எவ்வளோ இருக்கோ அதில் அவ்வளோ இருக்கணும். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல ஏஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ஸில். சரியா? இப்போ வந்து அடுத்து டீயில் உங்களுக்கு 2 ஏ இருக்கணும், ஒரு பி இருக்கணும், ஒரு சி இருக்கணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஷஃபிளாக இருக்கலாம். இப்போ சிபி ஏஏ இப்படி இருக்கலாம், இல்லைன்னா ஏபி ஏசி எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன பாசிபிலிட்டிஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து இங்கே 2 ஏ இருந்ததுன்னா இதுலேயும் 2 ஏ இருக்கணும், இதில் ஒரு சி இருந்துச்சுன்னா இதுலேயும் ஒரு சி இருக்கணும், இதில் ஒரு பி இருந்துச்சுன்னா இதுலேயும் ஒரு பி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ இது வந்து அனாகிராம். இப்போ அனாகிராமாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அனாகிராம் கொடுத்துருக்காங்களா, இதில் உங்களுக்கு 3 ஏ இருக்குது. இந்த டீயில் பாருங்களேன், இதுலேயும் உங்களுக்கு 3 ஏ இருக்குது. இதில் ஒரு எண் இருக்குது, இதுலேயும் ஒரு எண் இருக்குது, G1 இருக்குது, G1 இருக்குது, R1 இருக்குது, R1 இருக்குது, M1 இருக்குது, M1 இருக்குது. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ரேட்டன் இருக்கா, இப்போ R இருக்கா, இதில் இருக்குது. ஓகே, மேட்ச் ஆயிடுச்சு. ஏ இருக்கா, இருக்குது. இதில் டி இருக்கா, டி வந்து டி அந்த டிங்கிற ஸ்ட்ரிங்கில் இல்லை. அப்போ ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின். ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இப்போ இதில் மொத்தம் நம்ம 2 சொல்யூஷன் பார்க்க போகிறோம் எப்பவும் போல். ஓகேங்களா? என்னன்னா ஒன்று வந்து இன்டர்வியூருக்கு பிடிச்ச சொல்யூஷன், ஒன்று வந்து நமக்கு பிடிச்ச சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு பிடிச்ச சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரே லைனில் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்லைன் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரிங்கை ரேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இன்னொன்று டீல என்ன கொடுத்துருக்காங்க, காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, CAR. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சார்ட் பண்ணுறேன். சார்ட்டட் ஆஃப் எஸ், இது வந்து பைத்தான் மெத்தடுங்களா சார்ட்டடுங்கிறது. இப்போ சார்ட்டட் ஆஃப் நான் எஸ் பண்ணுறேன். பண்ணனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், இதில் ஏ பிக்யூ ஆறு அப்புறம் டி ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு வருமா. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா சார்ட்டட் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் டீயை சார்ட் அவுட் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏசிஆர்னு வருமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையும் கம்பேர் பண்ணுறேன். அதாவது சார்ட்டட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தனா உங்களுக்கு வந்து இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லி வரப்போகுது, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒன்லைன் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிட்டர்ன் ஆஃப் சார்ட்டட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இது வந்து செக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன் ஆயிடுச்சு. எம்எஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்திருக்கு, மெமரியும் அதிகமாக எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சொல்யூஷன் தான். இது வந்து கண்டிப்பாக இன்டர்வியூவர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து இதை விட நல்ல சொல்யூஷன், ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லுங்கள், அதாவது இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் நீங்களே ஒரு மெத்தட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது நம்ம என்னென்னு ட்ரை பண்ணலாம். என்னன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது நமக்கு, ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அந்த ஹேஷ் மேப்லேயே பைத்தான்லேயே இன்பில்ட்டாக ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு மெத்தட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ கவுண்டர் ஆஃப் இப்போ இந்த எஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கவுண்டர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா இது என்ன பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் போய்க்கும். இப்போ அனாகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கவுண்டர் ஆஃப் எஸ்னா இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு அனாகிராம் ANAGRAM. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவுண்டர் ஆஃப் எஸ்ன்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வரும்னா ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் ஆயிரும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அனாகிராமில் ஏ எடுத்துக்கும். ஏங்கிறது தான் கீ. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது தான் இது கீ. இதோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு இருக்குன்னா 3ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஏன்னா 3 டைம்ஸ் அக்கறை இருக்குது. ஓகேங்களா? இதில் அடுத்து என் எடுத்துக்கும். எண்ணில் வந்து இது வந்து கோலன், என் வந்து 1 டைம். ஓகே, அடுத்து ஜி வந்து 1 டைம். அடுத்து ஆர் வந்து 1 டைம். அடுத்து
இது ஒன் டைம், அதாவது இங்கே கம்மா வராது, இது வந்து இப்படி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இப்படி வந்து நீங்கள் கவுண்டர் ஆஃப் எஸ்ங்கும் போது இப்படி ஒன்று ஸ்டோர் ஆகும். இப்போ கவுண்டர் ஆஃப் டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னன்னு இருக்கு, NAGARAM இருக்கா, NAGARAM. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் என்ன போடுறீங்க, கவுண்டர் ஆஃப் டீன்னு சொல்லிட்டு போடுறீங்க. ஓகேங்களா, இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், அதே ஏ வந்து சரி எப்படி ஒன்று இதே தான் வரும், அதுக்கு மறுபடியும் போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கும் உங்களுக்கு வந்து இதே தான் வரும். ஓகேங்களா, இப்போ என்ன செக் பண்ணுறீங்கன்னா கவுண்டர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ஆஃப் டி. ஓகேங்களா, இப்போ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிட்டர்ன் பண்ணுறீங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது கம்பேர் ஆகும், ரெண்டு ஹேஷ்ஷெட்டும் கம்பேர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், இந்த ஷார்ட்டரில் இதுக்கு பதிலாக அந்த கவுண்டருங்கிற மெத்தடை கொடுக்குறேன். கவுண்டர், ஓகே, கேப்ஸ் சி போட்டுக்கோங்க, சி போட்டுட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா, இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு. 94.33 எம்எஸ்லேயே ரன் ஆயிருக்கு. மெமரி கொஞ்சம் அதை விட இது வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா, 17/26 எடுத்திருக்கு, 31% பீட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒத்துக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா இதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது இன்டர்வியூவர் வந்து இதை வந்து கவுண்டர் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இதை நீங்கள் லாஜிக்கில் சால்வ் பண்ணுங்கள். அதாவது இந்த கவுண்டர் என்ன லாஜிக் யூஸ் பண்ணதோ அதை வந்து நம்ம போட்டு காமிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா கவுண்டருங்கிறது இன்பில்ட் இல்லை, எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அந்த என்ன பண்ணலாம்னா இந்த கவுண்டர் போடுற லாஜிக்கை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலான்னா இதில் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கவுண்டர் மெத்தட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ மேனுவலாக பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே ரேட்டுன்னு இருக்குது, எஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட். நான் சின்னதாக எடுத்துக்கிறேன், அப்போ தான் டக்குன்னு போட முடியும். இப்போ காருன்னு சொல்லி இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு லூப், அதாவது ரெண்டு ஹேஷ்ஷெட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டு ஹேஷ்ஷெட் எதுக்குன்னா இந்த கவுண்ட் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, கவுண்ட் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று, கவுண்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று. ஓகே, இப்போ நான் என்ன, இது வந்து ஹேஷ்ஷெட். ஓகே, ஹேஷ்ஷெட் பண்ணோம், பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன ஸ்டோர் பண்ணால் இந்த ஆறு இந்த எஸ்ஸில் எத்தனை தாட்டி வந்திருக்கு, இந்த ஏ இந்த எஸ்ஸில் எத்தனை தாட்டி வந்திருக்கு, இந்த டி இந்த எஸ்ஸில் எத்தனை தாட்டி வந்திருக்கு, அதே மாதிரி இந்த டீங்கிற ஸ்ட்ரிங். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடு வந்து அப்படியே உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் போட்டுகிட்டே வரேன். ஓகேங்களா, இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு வந்து என்ன ப்ரோக்ராம்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸோட ஸ்ட்ரிங் லென்த்தும் இந்த டீயோட ஸ்ட்ரிங் லென்த்தும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக லென்த்தோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த ரெண்டும் வந்து அனாகிராம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து எஸ்ஸில் வந்து உங்களுக்கு ரேட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டீயில் வந்து அதே RAT இருக்குது, இன்னொரு ஈன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அனாகிராம் கிடையாதுல்ல, உங்களுக்கு வந்து வேறு வேறு, அதாவது ஈ வந்து இதில் இல்லவே இல்லை, அப்போ இது அனாகிராம் கிடையாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணிடலாம்னா லென்த் வந்து சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு இஃப்ல லென்த் ஆஃப் இந்த எஸ் வந்து நாட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் டீயாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் என்ன பண்ணிக்க, ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லூப் போடுறோம். இப்போ லூப் எதுக்கு போடுறோன்னா இந்த ஒவ்வொரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஆர் எத்தனை இருக்குது, ஏ எத்தனை இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த கவுண்டர்ஸுங்கிற ஹேஷ்ஷெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு லூப் போடுறோம். என்ன லூப் போடுறோன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எஸ் போட்டுக்கலாம், டி போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ரெண்டுத்தோட லென்த்துமே வந்து சேம் தான், அதுக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது நான் லாஜிக் வரும், அதாவது கவுண்டர்ஸ்க்கு அவுட் பண்ணுற லாஜிக், அதாவது கவுண்ட் ஆஃப் எஸ் லாஜிக்கும் கவுண்ட் ஆஃப் டி லாஜிக்கும் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா, நான் அது என்ன லாஜிக்ங்கிறது நான் சைடில் கம்பைலரில் போடுறேன். இப்போ என்ன பண்ணலான்னா கம்பைலரில் எஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட்டு டி இஸ் ஈக்குவல் டு கார். ஓகே, போட்டுட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு இஸ் அனகிராம். ஓகே, இஸ் அனகிராம்
ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இப்போ if length of s not equal to length of t இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து நான் என்ன செக் பண்ணுறேன், அடுத்து ஒரு கவுண்ட்டுங்கிற எஸ்ஸு கவுண்ட்டுங்கிற டி, இது என்னன்னா ஹேஷ் மேப், ரெண்டு ஹேஷ் மேப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எஸ்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுத்தோட லென்த் ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கை லூப் பண்ணி அந்த ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை தாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ கவுண்ட் ஆஃப் அந்த எஸ்ஸில் எஸ் ஆஃப் ஐ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லெட்ரு, அதில் என்ன பண்ணுறேன்னா 1 + count of s of i இல்லை count s dot get s of i ஒருவேளை இல்லை அப்படின்னா 0. ஓகே, இந்த மெத்தட் நான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. ஓகேவா, இப்போ அந்த இடத்துல கொடுத்துருக்க ஒரு லாஜிக். ஓகேங்களா, இது என்னதுன்னா இப்போ கவுண்ட் டாட் எஸ் டாட் கெட் எஸ் ஆஃப் ஐனா இந்த இதில், அதாவது இந்த ஹேஷ் மேப்பில் அந்த ஐ என்னது எஸ் ஆஃப் ஐங்கிறது ஆறு இருக்கான்னு பார்க்கும். ஆறு இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 0ங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், 1+ போட்டிருக்கோம். இப்போ 1+க்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோம், கவுண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோமா. அப்போ உங்களுக்கு என்னென்னு ஸ்டோர் ஆகும், இந்த ஹேஷ் மேப்பில் ஆர் வந்து 1 டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகுமா, ஏன்னா இங்கே வந்து 1+ கொடுத்துருக்குமா, அதனால 1 சொல்லி ஸ்டோர் ஆகும். அடுத்து இது மறுபடியும் ரன் ஆகும். இப்போ என்ன ஸ்டோர் ஆகும், இதில் வந்து ஏ வந்து இல்லை, அப்போ ஏ வந்து 1 டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். அடுத்து என்ன ஸ்டோர் ஆகும், டி வந்து என்ன ஆகும், அதுவும் 1 டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். இப்போ இது முடிஞ்சிருமா. இப்போ ஒருவேளை இந்த RA இன்னொரு டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவுண்ட் எஸ் டாட் கெட்டு இந்த இடத்துல டீன்னு இருக்கா, இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே டி இருக்குது, டீயோட வேல்யூ என்ன 1. அப்போ உங்களுக்கு இது என்னென்னு ரிட்டன் ஆகும், 1ன்னு சொல்லி ரிட்டன் ஆகும். அப்போ 1 + 1 2, அப்போ வேல்யூ என்னென்ன ஆயிரும், இது 2ன்னு ஆயிரும். ஸோ இதுதான் வந்து லாஜிக், நம்ம ஒவ்வொரு லெட்டர் எத்தனை தாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி நம்ம டீக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, டீக்கு என்னன்னா டி ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 + count of t dot get s of i, 0. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு ஹேஷ் செட்லேயும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இப்போ நான் ஹேஷ் செட்டை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, கவுண்ட் ஆஃப் அங்கே உள்ள கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம ரெண்டும் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா அதே மாதிரி ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து எந்த கவுண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எஸ்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கவுண்ட் ஆஃப் எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்ஸில் இருக்க சினா என்ன, இந்த ஆரா, அப்போ இந்த கவுண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் ஆர்ன்னு சொல்லி வரும். கவுண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் ஆர் என்ன உங்களுக்கு இந்த இடத்துல 1ன்னு சொல்லி இருக்கும், அதோட கீ வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை இஃப்ல செக் பண்ணுறேன். இஃப் கண்டிஷனில் ஈக்குவல் டு அதாவது கவுண்ட் எஸ் ஆஃப் சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னென்னு இருக்கும், 1ன்னு இருக்கும். அவரோட வேல்யூ வந்து அதாவது ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, அப்படி தான் இதில் ஸ்டோர் ஆயிருக்கும், 1ன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். நாட் ஈக்குவலாக செக் பண்ணால் நம்ம ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா. ஈக்குவல்னு செக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாமே செக் பண்ணணும். அப்போ நெகட்டிவ் செக்கிங் தான் நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். அப்போ நாட் ஈக்குவல் டு கவுண்ட் டி டாட் கெட் சி, 0. நான் ஏன் இந்த இடத்துல வந்து கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஏன்னு இருக்கா, அந்த ஆர்ஏ வந்து இந்த டீலே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த டி வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும் போது எப்படி நீங்கள் கொடுக்கும் போதுன்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் சின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த டீயில் வந்து அதாவது இந்த டீங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து டீங்கிற கேரக்டர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஃபால்ட் ஒருவேளை இல்லை அப்படின்னா டிஃபால்ட் வழி நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா 0ன்ட்டு, அது வந்து ரிட்டர்ன் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், ஏன்னா நெகட்டிவ் தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம் நாட் ஈக்குவல்ன்ட்டு. அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபார் லூப்பில் எல்லாமே ஓகேவாயிடுச்சு, ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த சொல்யூஷனை நம்ம காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதில்
காப்பி பண்ணி ட்ரை பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த சொல்யூஷனை இதில் போட்டுட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த 9th லைனில் நான் எஸ்ன்னே மறுபடியும் கொடுத்துருக்கேன் டீக்கு பதிலாக. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சுங்களா? ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 76% கிட்ட பீட் ஆயிடுச்சு. 11 MSலேயே ரன் ஆயிருக்கு. 31.91% பீட் பண்ணிக்கிறதுனா மெமரியில். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். இப்போ நீங்கள் கவுண்டர் ஆஃப் எஸ் கவுண்டர் ஆஃப் டி பார்த்தீங்களா, அதைவே அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதை நம்ம வந்து ஃபுல் லாஜிக்காக நாமளே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் உங்களுக்காக லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு வேளை இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல பிரிண்ட் போட்டு அந்த இடத்துல என்ன, அதாவது கவுண்ட் ஆஃப் எஸ்ல என்ன ஆட் ஆகுது, இந்த கவுண்ட் ஆஃப் டீல என்ன ஆட் ஆகுது, இந்த ஃபார் லூப்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பிரிண்ட் போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சொல்யூஷன் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் இல்லை. நீங்களே ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க, அப்புறம் அதை ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு கொஸ்டினோட வருவேன். அது வரைக்கும் பை.